Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் டிமேட் அக்கவுண்ட் அண்ட் செகண்ட் திங் ஷேர் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் ஃப்ளோ ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வாங்கின ஷேர்ஸை சேஃபா எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வச்சிருக்க ஒரு டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிமெட்டீரியலைஸ்ட் அக்கவுண்ட். இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல உங்க அமௌண்ட் எப்படி சேஃபா இருக்கோ அதே மாதிரி டிமேட் அக்கவுண்ட்ல நீங்க வாங்கின ஷேர்ஸ் வந்து சேஃபா இருக்கும். தென் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆன ஹிஸ்டரியை செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஷேர்ஸை பேப்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். 1996ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டெபாசிட்ரி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதுல இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஆக்ட்ல அவங்க டெபாசிட்டிஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணாங்க. டெபாசிட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேப்பர்ல வாங்கின ஷேர்ஸ் வந்து எப்படி உங்க வீட்டில் சேஃபா இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வாங்கின ரெக்கார்ட்ஸ் என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் அப்படின்ற டெபாசிட்டிஸ்ல வந்து சேஃபா இருக்கும். ஸோ இதுதான் டிமேட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து புரோக்கரேஜ் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க டைரக்டா என்எஸ்சி ஆர் பிஎஸ்சில ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு புரோக்கரேஜ் மூலியமா இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவை. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் நீங்க பை அண்ட் செல் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து மொத்தம் 3 அக்கௌண்ட் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட், செகண்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், தேர்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க டாடா மோட்டார்ஸ்ல 10 ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து புரோக்கரேஜோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர்ஸை வாங்குறதுக்கான அமௌண்ட்டை அனுப்பணும் வியா யூபிஐ ஆர் நெட் பேங்கிங். நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து உங்க பை ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாம். இந்த பை ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வேற யாரா அந்த 10 ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட ஆர்டர் வந்து மேட்ச் ஆகும். தென் வந்து ப்ராசஸ் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்ட் வந்து டிடெக்ட் ஆகும் இந்த ஸ்டாக்ஸுக்கு. அதுக்கப்புறம் நீங்க வாங்கின ஷேர்ஸ் வந்து டெபாசிட்ரிக்கு போகும். டெபாசிட்ல இருந்து இந்த ஷேர்ஸ் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல செக் பண்ணலாம். நீங்க ஸ்டாக் வாங்கினதுல இருந்து எப்ப வேணா உங்களோட ஸ்டாக்கை வந்து செல் பண்ணலாம் டியூரிங் மார்க்கெட் அவர்ஸ். ஸோ இதாங்க ஷேர் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃப்ளோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது டாபிக் ஷேர் மார்க்கெட்ல பேசணும்னு நினைச்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு வீடியோ மேக் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.